வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இந்த எனக்கு போகிறோம்னா எப்படி ஐஆர் ரிமோட்டில் ஆர்டினோ யூஸ் பண்ணி டிகோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் வந்து ஓகே, தேவையான திங்ஸ் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஐஆர் ரிசீவர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஐஆர் ரிசீவரில் 3 பின்ஸ் இருக்கும். ஸோ ரைட் சைடில் உள்ளது வந்து ஜிஎன்டி, அப்புறம் விசிசி அவுட்புட். ஸோ இந்த ஆர்டர் வந்து மறந்துடாதீங்க, ஏன்னா நம்ம வந்து ஆர்டினோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிரெட் போர்டு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஐஆர் ரிசீவர் வந்து மாட்ட போகிறோம். ஸோ அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதில் ஜம்பர் வைஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆர்டினோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு நல்ல பிளேஸில் வந்து பிரெட் போர்டில் வந்து நம்ம ஐஆர் ரிசீவர் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஐஆர் ரிசீவரோட அந்த பிரெட் போர்ட் ரோலை வந்து கரெக்டாக நம்ம வந்து மேல் டு மேல் ஜம்பர் வேர்ஸ், அதாவது 3 மேல் டு மேல் ஜம்பர் வேர்ஸ் எடுத்துருப்போம். ஸோ அந்த மேல் டு மேல் ஜம்பர் வேர்ஸை வந்து நல்லா ஃபிக்ஸ்டாக மாட்டிடுங்க. எனக்கு இந்த மாதிரி லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது நம்ம இந்த ப்ராஜெக்ட் செஞ்சாலும். ஸோ கொஞ்சம் பக்காவாக மாட்டிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டினோ எடுத்துகிட்டு நம்ம ஐஆர் ரிசீவரோட அவுட்புட் பின்னை வந்து ஆர்டினோட 9th டிஜிட்டல் பின்னையும், நெக்ஸ்ட்டு ஐஆரோட விசிசியை வந்து 5 வோல்ட்டையும், நெக்ஸ்ட் கிரவுண்டை வந்து ஆர்டினோட கிரவுண்ட்லேயும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்படிலாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு லைப்ரரி தேவை. ஸோ ஸ்கெட்சு போயிட்டு ஆட் லைப்ரரி போயிட்டு நம்ம மேனேஜ் லைப்ரரிஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு லைப்ரரி வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த லைப்ரரி பேர் வந்து ஐஆர் ரிமோட். ஸோ நம்ம வந்து டிகோட் பண்ணுறோம் ஐஆர் ரிமோட் ஒரு லைப்ரரி வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ ஐஆர் ரிமோட் அப்படி நீங்கள் சர்ச் பாரில் சர்ச் பண்ணக்கப்புறம் ஒரு மாடியூல்ஸ் நிறையா லைப்ரரி வரும். ஸோ இதில் கீழே போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஆர் ரிமோட்னு இருக்கும். ஸோ இதை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகே, கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபைலில் போயிட்டு ஃபாண்ட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கோடிங் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போட்டேன், ஏன்னா இந்த கோடிங் கொஞ்சம் பெரிய கோடிங். ஸோ வீடியோ ஏற்கனவே 6 நிமிஷம் கிட்டக்க போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த கோடிங் நான் மட்டும் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இன்க்ளூட் போட்டு லைப்ரரியை கூப்பிட்றோம். நெக்ஸ்ட் அந்த ஐஆர் பின்னை வந்து எங்கள் 9th பின்னில் மாட்டியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஐஆரோட பின்னை வந்து நம்ம வந்து இது டிக்ளேர் பண்ணுறோம் நம்ம லைப்ரரியோட. நெக்ஸ்ட் டிகோட் ரிசல்ட்ஸை வந்து ரிசல்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. இங்கே வந்து வாய்ட் செட்டப்பில் சீரியல் பிகின் வந்து 9600 பாண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சீரியல் பிகின் வந்து ஐஆர் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் ஐஆர் ரிசீவ் எனேபிள் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வாய்ட் லூப்பில் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் வந்து ஐஆர் ரெக் டாட் டிகோட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த போய் டிகோட் பண்ணு, அதோட வேல்யூ வந்து ரிசல்ட்டாக மாறுது. சாரி, அந்த ரிசல்ட் வந்து இப்படி இருந்துச்சுன்னா டிகோடாக இருந்துச்சுன்னா சீரியல் பிரிண்ட் வந்து அந்தந்த பிரிண்ட் பண்ணு அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் வந்து டிலே டைம் வைக்கிறோம். ஸோ இதுதான் ரெஸ்யூம். எதுக்கு வைக்கிறோம்னா அதை திரும்பி ஒரு 5 மில்லி செகண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்காங்க ரெஸ்யூம் வந்து வைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கோடை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு ஆர்டினோ யூனோட அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ நான் கம்பைல் பண்ணிட்டேன், நான் அப்லோடும் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சீரியல் மானிட்டர் இருக்கும். நீங்கள் Ctrl+Shift+M அமுக்குனா அது வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா மேலே டூல்ஸில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், நான் எப்பப்போ ஐஆர் ரிமோட்டில் வந்து பட்டன்ஸ் அமுக்கிறேனோ இந்த வந்து லைட் ஸ்பார்க் ஆகும். ஸோ இது மாதிரி நார்மலாக நம்ம வந்து பார்க்க முடியாது லைட்டை வந்து.
ஸோ ஒரு கேமரா இல்லைனா மைக்ரோஸ்கோப்பால் தான் பார்க்க முடியும். ஸோ எப்போ நான் வந்து ஐஆர் ரிமோட்டில் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே சீரியல் மானிட்டரில் வந்து எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஐஆர் டிகோட். ஸோ இது நார்மல் நம்ம எந்த ரிமோட்னாலும் ஐஆர் ரிமோட்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரீரன் பண்ணிடுறேன் ப்ரோக்ராமை. ஸோ இப்போ நான் வந்து எங்கள் வீட்டு டிவி ரிமோட்டை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிவி ரிமோட். ஸோ இந்த ரிமோட்டை வந்து நான் டிகோட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒரு பட்டன் அமுக்கும் போது ஒரு வேல்யூஸ் வரும். ஸோ இந்த எஃப்எஃப் வேல்யூ எப்போ வரும்னா நீங்கள் ஒரு பட்டனை வந்து அமுக்கியே வச்சுருந்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வரும். எஃப்எஃப்எஃப் இல்லைனா 0 இந்த மாதிரி வேல்யூ வரும். ஸோ கரெக்டான வேல்யூ வந்து இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அதோட நம்பர் அப்புறம் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.